வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த காணொலியுடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய துரித உணவு பயன்பாடு வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஆரம்ப காலத்துல உணவே மருந்துன்னு சொல்லிட்டு உண்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா மருந்தே உணவுங்கிற ஒரு சூழ்நிலை மாறி இருக்குது. அப்படி இருந்தும் இந்த துரித உணவுகள் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை யாராலையுமே மாற்ற முடியல. இப்போ 43,000 கோடி அளவுக்கு அதிக அளவில் இது விற்பனை ஆகுது. அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் 1,00,000 கோடி, அதாவது 1 ட்ரில்லியன் அளவுக்கு இந்த எக்கனாமி அதிகமாகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த துரித உணவுகள் மேலே நமக்கான அந்த ஈடுபாடு ஏன் வருது? ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் அஜினோமோட்டோ போட்டிருப்பாங்க, அது மோனோசோடியம் குளுட்டமேட், அது உங்களுடைய சுவை நரம்புகளை தூண்டும், சுவையாக இருக்கிற மாதிரி உங்களை எண்ணெய் வைக்கும். ஆனால் அதில் உண்மையான சுவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை விட பயங்கரமான பல விதவிதமான வேதிப்பொருட்களை போட்டு இன்றைய சூழ்நிலைகளை உருவாக்கப்படக்கூடிய பல உணவுப் பொருட்கள் இருக்குது. ஆனால் அந்த உணவுப் பொருட்களுக்கான மவுஸ் மட்டும் இது வரைக்கும் குறைஞ்ச பாடில்லை. இப்படி நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய நம்ம வாழ்க்கை உணவு பழக்க வழக்கத்தை அப்படியே முழுவதுமாக மாற்றி இப்போ ஒரு புதிய ஒரு பரிணாமத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுலேயும் குறிப்பாக இந்த குப்பை உணவுகள்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், துரித உணவுங்கிற ஃபாஸ்ட் ஃபுட்ஸை தவிர இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஃபுட் வகை வந்து உருவாகிட்டு இருக்குது. எப்படின்னா ஐஸ்கிரீமில் எப்படி பஜ்ஜி போடலாம், அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸை வச்சு எப்படி போண்டா போடலாங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பல இடங்களில் அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டாக மாதிரி சேல்ஸும் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸே சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டில் தான் சேர்ப்போம். ஏன்னா அது வந்து அதிகப்படியான சுகர், கெமிக்கல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸை பானிபூரி இருக்கு இல்லையா, பானிபூரியில் ஊற்றி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆக 2 விதமான துரித உணவுகள் அந்த இந்த உலகத்தில் பிறந்தே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான உணவுகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட உணவுகளை இவங்க ஹைப்ரிட் வேறு பண்ணி ஒரு புதிய ஒரு குட்டிச்சாத்தானை உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டுகளுக்கும் தெரியாது. அதே மாதிரி அதை உருவாக்கக்கூடிய நம்ம ஊர் ஆட்களுக்கும் தெரியாது. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்க, புதிய காம்பினேஷனில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆம்லேட் கலக்கின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் சாக்லேட் போட்டு சாக்லேட் கலக்கின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் ஏற்படக்கூடிய அந்த வேதிவினை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கிறத விட ஒரு வித்தியாசமான ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ரிசர்ச் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தாறுமாறான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. அதை சாப்பிடக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. வித்தியாசமான சுவையில் இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து இது வரைக்கும் ஆராயப்பட்டதே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய உணவுகளால் கெடுதி தரக்கூடிய இந்த துரித உணவுகளால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளையே இது வரைக்கும் ஆயாமல் இருக்கும்போது அதை பற்றி ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்கள் வயிற்றை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி மாறிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். நீங்கள் பல காணொலிகளில் பார்த்துருக்கலாம், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் விற்கிறவங்க வந்து அதை ஹைஜீனிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி சுத்தமில்லாத இடத்துல வந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை முறையாக கைகளை கழுவிட்டோ இல்லை பாத்திரங்கள் கழுவிட்டோ அவங்க சமைக்கிறது கிடையாது. அதே மாதிரி காரசாரத்தெல்லாம் தூக்கலாக போட்டு விட்டுறாங்க. அதனால் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், எரியும். அந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸில் இருந்து இந்த மாதிரியான துரித உணவுக்கு மாறும்போது அது உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கான உடல் பருமனை வந்து அதிகப்படுத்துது. சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு குமிறாங்கன்னா அப்படியே கவுந்தடிச்சு விழுந்துருவாங்கங்கிற அளவுக்கு எடை போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் உடலில் வந்து சர்க்கரை வந்து அதிகமாகும் போது உங்கள் செல்களில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தானது செல்களை விட்டு வெளியேறும். அந்த சவ்வூடு பரவல் அழுத்தம் வந்து மாறுறதுனால உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் அதுக்கான இயல்பு நிலையிலிருந்து பிரியுது. அதே மாதிரி இந்த உடம்புங்கிறது வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. இந்த கூட்டு குடும்பத்தில் நீங்கள் சொல் பேச்சு கேட்காம நடக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லேருந்து வெளியே போச்சுன்னா அதை ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து உருவாகிறது மூலிமா புற்றுநோய் செல்கள் உருவாகுது. இந்த புற்றுநோய் செல்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை உருவாக்கிட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. இந்த மாதிரி புற்றுநோய்களும் சரி, பிற உணவு சார்ந்த கெடுதிகள், ஒரு ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான உணவுகள் தான் இன்றைக்கி பெரும்பாலான கடைகளையும் நிறுவனங்களையும் விற்கப்படுது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பாரம்பரிய உணவையும் ஒரு ஆரோக்கியமான வீட்டில் சமைச்ச ஒரு உணவையும் சாப்பிட்றது மூலயமா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்லேருந்து வருங்காலத்தில் தப்பிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதை பற்றி யாருமே கண்டுக்கிறதே இல்லை. இப்போ 2K கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே தவிர அதில்
இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் சேர்த்துருக்காங்கங்கிறது யாரும் கண்டுக்கிறது இல்லை. இதே மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இப்போ வருங்காலத்தில் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு உணவு இருக்குன்னா அந்த உணவு வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை விட தேவையில்லாத குப்பைகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த குப்பைகள்லையும் நீங்கள் எடுத்து அந்த இதை பார்த்தீங்கன்னா சார்ட்டில் ஒரு மேங்கோ ஜூஸ் இருக்குன்னா அந்த மேங்கோ ஜூஸ் வந்து ஒரு 2% 3% வந்து ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கும். அது இல்லாமல் தேவையில்லாத சர்க்கரை, அப்புறம் இன்னும் சில அந்த கலரை கொடுக்கக்கூடிய காம்பனன்ட்ஸும் இன்னும் சில வேதியியல் பொருட்களும் தான் அதில் அதிகமாக இருக்குது. இதையும் நீங்கள் நம்பி விலை கொடுத்து வாங்குறீங்க. அதுக்கு எப்படி விளம்பரம் பண்ணுறாங்கன்னா, இந்த விளம்பரம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இது குடித்தா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது அவங்களே குடிப்பாங்களான்னா சந்தேகம் தான். இந்த காலகட்டத்தில் ஒரு நடிகர் வந்து ஒரு சாணியை விரட்டி தட்டி அதை தட்டுவுடன் கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இருக்காங்களே தவிர அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறது யாருமே பார்க்கறதில்ல. இதே மாதிரியான சூழ்நிலை அதிகமாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை இது பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் படுத்திருக்க சூழ்நிலையில் வரும். இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரியான தொடர்பு இருக்குங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. இனி வரக்கூடிய காணொலிகளில் ஒவ்வொரு உணவுலையும் இருக்கக்கூடிய நல்லதென்ன கெட்டதென்ன, நீங்கள் சாப்பிடலாமா கூடாதா, எப்படி சாப்பிடணுங்கிறத பற்றி ஒரு விரிவான காணொலியை தரலான் இருக்கோம். அதனால் இணைஞ்சே இருங்க. இது உங்கள் ஹெல்த் கிங். நன்றி. இது உங்கள் ஹெல்த் கிங். இதில் இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.